لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இதற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனது கடமைகளில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட இந்த ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தின் மூலமாக இம்மை மற்றும் மறுமை ஆகிய இரண்டு உலகத்துடைய வெற்றிகளை அடைந்து கொள்ள ஏக உள்ளவனை பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மேலும் நமக்கு மார்க்க வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபித்தோழர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்ஆவுடைய ஆரம்பம் செய்கின்றோம். இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பாக நாம் எதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புகள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த மாதத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்ன நாம் செய்ய வேண்டும், இந்த மாதத்திற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி நாம் கொஞ்சம் அறிந்து கொண்டால்தான் அதன் பக்கம் நமது ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. எனவே அதன் அடிப்படையில சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக புனிதமான மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாதங்களில் இந்த துல்ஹஜ் மாதமும் ஒன்றாக இருக்கின்றது. 4 புனிதமான மாதங்கள் என்று இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த புனிதமான மாதங்களிலே இந்த துல்ஹஜ் மாதமும் ஒன்றாக இருக்கின்றது. அதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்கள், அதாவது துல்ஹஜ் பிறை 1 பிறை 10 வரைக்கும் ஒரு சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார். ஏன் இந்த நாட்களை சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்களில் நீங்கள் அதிகமான அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இதை சிறந்த நாட்களாக நமக்கு தேர்வு செய்து தந்திருக்கின்றார். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பல சலுகைகளில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகை என்பது மிகவும் மிகவும் அளப்பரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களில் நாம் எப்பொழுதும் போல தொழுகின்றோம், எப்பொழுதும் போல குர்ஆனை ஓதுகின்றோம்,
எப்பொழுதும் போல திக்ருகளை செய்கின்றோம், எப்பொழுதும் போல தான தர்மங்கள் செய்கின்றோம், எப்பொழுதும் போல சுன்னத்தான நோன்புகளை வைக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கும் ஏனைய மற்ற நாட்களில் செய்யக்கூடிய இதே போன்ற அமல்களுக்கும் கூலி ஒன்றா என்று கேட்டால் ஒன்று கிடையாது. அதான் இங்க இருக்கக்கூடிய நாம் கவனிக்கக்கூடிய வித்தியாசம். நாம் இதற்காக வேண்டி ஏதேனும் மெனக்கட்டி ஏதேனும் செய்கின்றோமா என்று கேட்டால் கிடையாது. எப்பொழுதும் போல நமது அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இது ஒரு ஆஃபர், ஒரு சலுகையான ஒரு மாதம். இந்த மாதத்திலே நீங்கள் அதிகமான நல்லறங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அப்படி அந்த அமல்கள் செய்தால் அந்த அமல்களுக்கு என்ன கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஷஹீதுடைய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். இறைவழியில் உயிர் தியாகம், இறைவழியில் போரிடுகிறாரே அவருடைய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னவுடன் அங்கு இருக்கக்கூடிய நபி தோழர்கள் கேட்டார்கள், இது என்ன நீங்கள் சொல்வது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. யார சொல்லலாம், அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. தெளிவாக என்று சொன்னால், இப்போ போரில் கலந்து கொள்கிறார்கள், சில பேர் போரிலே இறந்து விடுகிறார்கள், இறைவனுடைய வழியில் தங்களது உயிரை தியாகம் செய்கிறார்கள். இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூலியும், போரில் சில பேர் வெற்றி பெற்று அல்லது தோல்வி அடைந்து உயிரோடு வீடு திரும்புகிறார்கள், இவர்களுடைய கூலியும் ஒன்றா என்று கேட்டால் ஒன்று கிடையாது. போரில் கலந்து கொண்டதற்கு ஒரு நன்மை இருக்கும் அல்லவா, போரில் கலந்து கொண்டதற்கு ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்து இருக்கிறது அல்லவா, அந்த அந்தஸ்து இந்த அமல்களுக்கு கிடைக்கும். ஆனால் உயிர் தியாகம் செய்தவருடைய நன்மை கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விஷயத்தை நமக்கு பிரித்து காண்பித்து இருக்கிறார்கள். அதனால்தான் பாருங்கள், இந்த 10 நாட்களில் அதிகமான அமல்களை, அதிகமான நல்லறங்களை நாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆனால் நாம் இந்த புனிதமான மாதத்துடைய இந்த புனிதமான இந்த 10 நாட்களில் இருக்கக்கூடிய அந்த செயல்களை அறியாமல் நாம் நிறைய நல்லறங்களை நாம் அதிகப்படுத்தி ஆர்வப்படுத்தி செய்யாமல் இருப்பதன் காரணமாக இந்த 10 நாட்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் அடையாமல் இதை நாம் தவிர்த்து விட்டுவிடுகிறோம். இது எப்பேற்பட்ட ஒரு கை சேதம். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களை நாம் தவறவிடலாமா? இந்த 10 நாட்களில் நாம் அதிகப்படியான அமல்களை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. அதை பெரும்பாலான மக்கள் தவற விட்டு விடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான இந்த 10 நாட்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரி வஸ்ஸஃபி வல் வத்ர், அந்த புனிதமிக்க 10 இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இது. அடுத்தபடியாக என்ன என்று கேட்டால், இந்த துல்ஹஜ் பிறை 10ற்கு முன்பாக துல்ஹஜ் பிறை 9 வரும். அதுதான் அரஃபா தினம் என்று சொல்வார்கள். மக்காவிற்கு சென்று இருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் எங்கே இருப்பார்கள்? அரஃபா மைதானத்தில் இருப்பார்கள். அரஃபா மைதானம் என்பது மிகவும் சிறப்பு ஹஜ் கிரியைகளில் அதுவும் ஒன்று. கடைசியாக அரஃபா மைதானத்தை முடித்துவிட்டு மீண்டும் என்ன செய்வாங்க? காபத்துல்லாவிற்கு வந்து தவாப் செய்துவிட்டு அவங்க அந்த ஹஜ்ஜை முடித்து விடுவார்கள். அப்ப கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அரஃபாவில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உரையை மக்களுக்கு நிகழ்த்தினார்கள். அந்த அரஃபா தினத்திலே அதிகமான நன்மைகள் இருக்கின்றது. இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படும் என்று ரொம்பவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு தினம். இந்த அரஃபா நாளிலே ஹாஜிகளுக்கு ஒரு சட்டமும்
ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் நமக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அது என்ன சட்டம் என்று சொன்னால், அரபாவில் இருப்பவர்கள் அன்றைய தினம் அவர்கள் நோன்பு பிடிக்க கூடாது. யாரு? அரபாவில் ஹஜ்ஜில் இருப்பவர்கள் அன்றைய தினம் அவர்கள் நோன்பு பிடிக்க தேவையில்லை, நோன்பு பிடிக்க கூடாது. ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் அந்த அரபா தினத்தன்று ஒரு நோன்பு நாம் பிடிக்க வேண்டும். அதுதான் அரபா. அந்த நோன்பு எதற்காக பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் அங்கும் நமக்கு ஒரு கருணையை நமக்கு வழங்குகிறான். எது போன்ற கருணை என்று சொன்னால், நீங்கள் கடந்த ஒரு வருடம் செய்த பாவங்களும் இனி அடுத்த வருடம் செய்யக்கூடிய இன்னொரு ஒரு வருட பாவங்களையும் நான் மன்னித்து விடுகின்றேன் இந்த ஒரு நோன்பிற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப எப்பேற்பட்ட ஒரு நாளாக இருந்தால் இப்படி நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அரிய ஒரு வாய்ப்பை வழங்குகின்றான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு நோன்பு வைப்பதன் மூலமாக 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்காக அல்லாஹ்விற்கு அதிகமான நன்றிகளை நாம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நமக்கு பாவங்களுடைய அந்த பயங்கரம் நமக்கு தெரியாமல் நாம் இருக்கின்றோம். ஒரு பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் தண்டிக்க நாடினால் அது எப்பேற்பட்ட தண்டனையாக இருக்கும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையவாடியை கடந்து செல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையவாடியை கடந்து செல்லும் பொழுது கபரில் இருக்கக்கூடிய அந்த ஜனாசா அலறக்கூடிய சத்தத்தை அல்லாஹ் கேட்க செய்கின்றார். அது எதற்காக வேண்டி நோவினைப்படுத்தப்படுகின்றது என்பதையும் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவிக்கின்றார். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஒரு ஜனாசா நோவினை செய்யப்படுகின்றது. அப்படி என்ன பாவம் செய்கிறார்கள் என்பதற்காக நோவினை செய்யப்படுகிறது என்று சொன்னால், சிறுநீர் கழித்து விட்டால் அதை சுத்தம் செய்யாமல் விட்டுவிடுவது, சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த மறைவிட பகுதிகளை மறைக்காமல் சிறுநீர் கழித்த ஆகிய குற்றங்களுக்காக இந்த ஜனாசா நோவினை செய்யப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாம் அதை ஒரு பாவமாக நாம் நினைப்பது கிடையாது. நாம் அதை சாதாரண ஒரு விஷயம் தானே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் தண்டனை அளிக்கின்றான் என்று சொன்னால், இப்படி நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாமலே நாம் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு ஒரு கை சேதத்தை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எதற்காக வேண்டிய அல்லாஹ் இது போன்ற சலுகைகளை நமக்கு, சிறப்புகளை, ஏகப்பட்ட சிறப்புகளை, நீங்கள் அந்த அமல் செய்யுங்கள், ஒரு வருட பாவங்களை நான் மன்னித்து விடுகின்றேன், அரபா நோன்பை முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய நோன்பை வையுங்கள், அதில் ஒரு நாளைக்கு நோன்பு வைத்தால் ஒரு வருட பாவத்தை மன்னித்து விடுகின்றேன், அரபா நோன்பை வையுங்கள், அதில் உங்களுக்கு 2 வருட பாவங்களை மன்னித்து விடுகின்றேன், காலையில் நீங்கள் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று 100 முறை சொல்லுங்கள், உங்களது பாவங்கள் கடல் நுழையறவு இருந்தாலும் நான் மன்னித்து விடுகின்றேன், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற திக்ருகளை 100 முறை சொல்லுங்கள், அதில் உங்களுக்கு 100 நன்மைகளை நான் எழுதுகின்றேன், 100 தீமைகளை நான் அளிக்கின்றேன், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகளை கூடி உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று இப்படி ஆஃபர்களுக்கு மேல் ஆஃபர், சலுகைகளுக்கு மேல் சலுகை வழங்குவதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், நாளை நாம் மறுமையில் மரணத்தை நாம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றானே, உஜூஹு யௌமஇதின் நாதிரா, அந்த நாளில் சில முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும், சந்தோஷத்துல என்ன செய்யும், அவர்கள் முகம் வெண்மையாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்கின்றானே, அப்படி நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அப்போ நம்முடைய பாவங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், கவலைப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்று நாம் நம் கரங்களால் என்ன பாவம் செய்தோம், நமது நாவினால் என்ன பாவங்கள் செய்தோம், நமது எண்ணங்களால் நாம் என்ன பாவம் செய்தோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து
ஒவ்வொரு நாளும் இந்த பாவ சுமைகள் எப்படியாவது நாம், இது ஒரு பெரிய கடன், பாவம் என்பது என்னது, ஒரு பெரிய கடன் மாதிரி. அதை இந்த உலகத்தில் நாம் சரியான முறையில் கழித்து விட்டு அந்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடாமல் நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாமல் விட்டதற்காக வேண்டி கபரிலே நோவினை செய்யப்படுகிற ஒரு விஷயம், அலறக்கூடிய சத்தத்தை நபீன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்க செய்கிறார் என்று சொன்னால், நாம் இதை பாருங்க, எவ்வளவு பாவங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக, வட்டி வாங்குவதாக இருக்கட்டும், புறம் பேசுவதாக இருக்கட்டும், பொய் பேசுவதாக இருக்கட்டும், அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்வதாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற பாவங்களை மிகவும் சர்வசாதாரணமாக நாம் செய்து விடுகின்றோம். பார்த்துக் கொள்ளலாம், அதுவெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சாதாரணமாக நாம் இது போன்ற செயல்களில் நாம் ஈடுபடுகின்றோம். எனவே இது போன்ற ஒரு விஷயங்களை விட்டும் நாம் தவிர்த்து இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாம் வருத்தப்பட வேண்டும். அந்த பாவங்களை கரைப்பதற்கும் அந்த பாவங்களை இல்லாமல் ஆக்குவதற்கும் இது போன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைய சலுகைகளை வழங்குகின்றான். அப்படிப்பட்ட சலுகை நிறைந்த மாதம் தான் இந்த துல்ஹஜ் மாதம். அப்படி சலுகை நிறைந்த மாதங்களில் மிகவும் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு நாள் தான் இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமான பாவ மன்னிப்புகளை நாம் தேடி அல்லாஹ்விடத்தில் அதிகம் நெருங்கக்கூடிய, அவனது அன்பையும் அருளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இன்றிலிருந்தாவது நாம் நமது வாழ்வில் உறுதிமொழி எடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்துடைய முழுமையான கூலிகளை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் அடியார்களே, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தில் இந்த முதல் 10 நாட்களில் உள்ள சிறப்புகளை நாம் பார்த்து வந்தோம். அதன் அடிப்படையில பிறை 10 அன்று நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கடமை பெருநாள் தொழுகை இருக்கின்றது. அதை தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய ஒரு கடமை குர்பானி கொடுப்பது. இந்த 2 கடமைகள் நமக்கு இருக்கின்றது. குர்பானி யாருக்கு கடமையே இல்லையோ, குர்பானி வசதி உள்ளவர்களுக்கு, குர்பானி கொடுக்க சக்தி உள்ளவர்களுக்கு அது கடமை. குர்பானி கொடுக்க சக்தி இல்லாதவர்களுக்கு அது கடமை கிடையாது. ஆனால் தொழுகை என்பது அனைவருக்கும் கடமை. எனவே இப்படி நோன்பு பெருநாள் தொழுகையை நாம் திடலில் சென்று தொழுகுவது எப்படி வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கின்றதோ, அதே போன்று ஹஜ் பெருநாளையும் நாம் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக இருப்பதன் காரணமாக அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய இந்த 28ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை காலை கனித்தோப்பில் இருக்கக்கூடிய தௌஹீது திடலில் இந்த தொழுகை நடைபெறும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். சரியாக காலை 7 மணி அளவிலே இந்த ஹஜ் பெருநாள் தொழுகை நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். வழக்கம் போல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக குர்பானியை பற்றி நாம் சில விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக குர்பானை கொடுப்பவர்கள் குர்பானை கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்துக் கொண்டால், இப்போ உதாரணமா சிலர் இன்னைக்கு தான் நியத்து வைக்கிறாங்க, இன்னைக்கு அது வரைக்கும் ஐடியா இல்ல இந்த வருஷம் குர்பானி கொடுப்போமா இல்லையான்னு தெரியல.
அப்படி இருப்பவர்கள் எப்பொழுது அவர் குர்பானை கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைக்கின்றாரோ அப்பொழுதிலிருந்து அவர் தனது உடலில் இருக்கக்கூடிய நகம் மற்றும் முடிகளை களையாமல் அவர் இருக்க வேண்டும். பிறகு எப்பொழுது அவர் நகம் மற்றும் முடிகளை களைய வேண்டும் என்று சொன்னால் குர்பானை கொடுத்ததற்கு பிறகுதான் அதை நாம் களைய வேண்டும். குர்பானை கொடுக்கக்கூடிய நேரம் என்னவென்று சொன்னால் பெருநாள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாம் குர்பானை கொடுக்க வேண்டும். அந்த குர்பானை கொடுக்கக்கூடிய பிராணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆரோக்கியமாகவும் குறையில்லாததாகவும் கண்கள் காதுகளில் கொம்புகளில் குறையில்லாமல் இருக்கக்கூடிய பிராணிகளாக இருக்க வேண்டும். 1 வருடம் ஆடு பூர்த்தியானதாக இருக்க வேண்டும், 2 வருடம் மாடு பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இந்த குர்பானை கொடுக்கக்கூடிய நாள் எத்தனை நாட்கள் என்று சொன்னால் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாட்கள். இப்போ ஒருத்தருக்கு ஹஜ் பெருநாள் அன்னைக்கு வேலை இருக்குது, அவர் என்ன செய்யலாம், அன்னைக்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த நாள் கொடுத்துக் கொள்ளலாம் அல்லது அதற்கு அடுத்த நாள் கொடுத்துக் கொள்ளலாம். இப்படி வரக்கூடிய அந்த 3 நாட்கள் தொடர் 3 நாட்கள் என்ன செய்யலாம், அவர் குர்பானியை கொடுத்துக் கொள்ளலாம். இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய ஒரு குர்பானியுடைய பேசிக்கான ஒரு சட்டம். ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏர்வாடி கிளை சார்பாக கூட்டு குர்பானி என்கிற ஒரு திட்டத்தை நாம் செயல்படுத்தி வருகின்றோம். கூட்டு குர்பானி என்று சொன்னால் ஆடு தனிப்பட்ட முறையிலே ஆடு கொடுக்க முடியாதவர்கள் ஒரு மாட்டிலே 7 பங்கு சேர்ந்து கொள்ளலாம், ஒரு ஒட்டகத்திலே 7 பங்கு சேர்ந்து கொள்ளலாம். நமது மாநிலத்தில் நமது நாட்டிலே ஒட்டகம் என்பது ஒரு அரிதான ஒரு விலங்காக இருப்பதனால் சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆடுகளை போன்று கிடைக்கக்கூடிய ஒரு பிராணி மாடு மட்டும்தான். எனவே அந்த மாடுகளில் நாம் 7 பங்குகளை சேர்ந்து நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். இப்ப 7 பேர் தனிப்பட்ட முறையிலே அவர்களாக சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு 7 பேர் வாங்க நம்ம ஒரு 7 பேர் சேர்ந்து என்ன செய்யும், ஒரு மாட்டை பிடிச்சி குர்பானி கொடுப்பதாக இருந்தாலும் அப்படியே கொடுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்படியான ஒரு சூழ்நிலை அமைவது கிடையாது. எனவேதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதை இலகுவாக ஆக்குவதற்காக வேண்டி நாம் மக்களிடத்திலே அந்த அறிவிப்புகளை செய்து அவர்களுக்காக வேண்டி 7 பங்குகளை நாம் அவரிடத்தில் 7 பங்குகளுக்கு உண்டான அந்த பொருளாதாரத்தை வசூல் செய்து அவர்கள் பேரான 7 பேர் ஒரு மாட்டிற்கு பங்குதாரர்கள் என்று சொன்னால் ஒரு மாட்டை அடுத்து அந்த பங்குதாரர்களுக்கு இறைச்சி 5 கிலோ என்ன செஞ்சிருவோம், வழங்கி விடுவோம் ஒரு பங்குதாரர்கள். 5 பேருக்கு 7 பேருக்கு அப்படின்னா எவ்வளவு ஆச்சு, 35 கிலோ இறைச்சி அவர்களுக்கு கொடுத்துருவோம். மீதி இருக்கக்கூடிய இறைச்சிகளை நாம் அதை ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டாக பேக்கிங் செய்து ஏழை எளிய மக்களுக்கு ஊர் முழுக்க நாம் விநியோகம் செய்து விடுவோம். இதுதான் நாம் ஒவ்வொரு வருடங்களும் நாம் செய்து வருகின்றோம். எனவே இந்த வருடமும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். எனவே குர்பானி கூட்டு குர்பானி கொடுக்க நினைப்பவர்கள் இந்த திட்டத்திலே நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். ஜிபே நம்பராக எனது நம்பர் தான் நாம் அறிவித்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் குரூப்புகளிலே நாம் பதிவு செய்திருக்கின்றோம். பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை அதெல்லாம் தேவை, நாங்கள் நேரவே அதை கொடுத்துக்கிறோம்னா பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த குர்பானிக்கு உண்டான தொகைகளை நீங்கள் வழங்கி ரசீதுகளை பெற்றுச் செல்லலாம். இப்படி ஒரு திட்டத்தை நாம் வைத்திருக்கின்றோம். இறுதியாக இந்த குர்பானியுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா, நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த இறைச்சி பிராணிகளின் இரத்தமோ அல்லது மாமிசமோ இறைவனை போய் சென்றடைவது இல்லை, மாறாக வலாக்கி யனாலுஹு தக்வா, உங்களிடம் இருக்கக்கூடிய இறையச்சம் தான் அல்லாஹ்விடத்தில் போய் சென்றடைகின்றது. எனவே இறையச்சத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இறையச்சம் உடையவர்களாக வாழ நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். எனவே எந்த ஒரு அமல்களாக இருந்தாலும், இஸ்லாம் சொல்லக்கூடிய நோன்பாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், குர்பானியாக இருந்தாலும் அதற்கு அஸ்திவாரம் என்னதான், இந்த இறையச்சம் தான். எனவே இறையச்சத்திற்காக வேண்டிதான் இந்த குர்பானி பணிப்பிராளிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறுக்க சொல்லுகின்றானே தவிர
மாறாக அதை வைத்துக் கொண்டு பெருமையை பாராட்டுவதற்காக அல்ல, அதை வைத்துக் கொண்டு தன்னை ஒரு செல்வந்தர் போல காட்டிக் கொள்வதற்காக அல்ல, தன்னை வாரி வழங்கும் வள்ளல் என்று சொல்வதற்காக அல்ல என்று மார்க்கம் அதை மட்டம் தட்டி விடுகின்றது. எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லறங்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தர வேண்டும் என்று கூறி இன்றைய ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றோம். மாஹ்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى وليسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية
تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة